ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் ஆஃப் ஒன் வேரியபிளில் ஒரு ப்ராப்ளம் டிஃப்ரென்ஷியேட். அதாவது இப்போது டிரைவேட்டிவ்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அது மாதிரி ஒய் ஈக்குவல் டு 1/sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும், எக்ஸுக்கும் வேணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 1/sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம வேணால் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டீன்னு போட்டுக்கலாம். அப்போது 1/something டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அது ஆக்சுவலாக dy/dx, இது இந்த செயின் ரூல் மாதிரி தான். dy/dx இஸ் ஈக்குவல் டு இது டீன்னு போட்டிருக்கிறதுனால dy/dt இன்ட்டு dt/dx அப்படி போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ நான் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை டீன்னு எடுத்துக்கிறேன். t ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ அது y ஈக்குவல் டு 1/tன்னு வரும். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இந்த t மேலே போச்சுன்னா t⁻−1ன்னு வரும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவர் கம்ஸ் டு ஃப்ரண்ட், -1 இன்ட்டு t⁻−1 -2ன்னு வரும். t⁻−2 கீழே வந்தால் t². ஸோ dy/dtயோட ஆன்சர் இது தான். பட் அதில் டீயை மறுபடியும் நம்ம கொடுத்துருக்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு dy/dt பண்ணியிருக்கேன் இன்ட்டு dt/dx. dt/dxனால் இதை இந்த t இருக்குது பார்த்தீங்களா, இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d/dx ஆஃப் அந்த t இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், √1 - x². ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 இன்ட்டு இந்த கீழே இருக்க ரெண்டு டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். அதுதான் dy/dx. நெக்ஸ்ட் ஒன், இப்போ அடுத்தது y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் √x. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் இருக்குது எக்ஸு, இது இன்னொரு வேரியபிள். அப்போ uv மெத்தடில் இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dy/dx இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு u அப்படியே வச்சுட்டு u இன்ட்டு v', வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்து v tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸை யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய ஃபார்முலா 1/1 + x². இதுதான் ஆன்சர். பட் இங்கே எக்ஸ் இல்லை, √x இருக்குது. அப்போ √x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த உள்ள இருக்க இப்போ வெறும் எக்ஸ் இருந்தால் நம்ம அதோட விட்டுறலாம். பட் இங்கே √x இருந்தால் அதை தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். √x இல்லை x² ஏதாவது இருந்ததுன்னா அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் √x ப்ளஸ் இப்போ இதை பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் √x dx/dx இஸ் 1. ஸோ அது மாதிரி வரும். ஸோ x பை கீழே 1 ப்ளஸ் வாட் இஸ் √x த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். √xன்றது என்ன, x⁻½ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ½ இன்ட்டு x⁻½ -1, அதாவது ½ இன்ட்டு x⁻−½ இந்த x⁻½ கீழே போச்சுன்னா ½ இன்ட்டு கீழே x⁻½ வரும். 1/, இது 1/ன்னு வரும். x⁻½ என்ன, √x. அப்போது 1/2√xன்னு வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கு. ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் √x இன்ட்டு 1ன்றது நம்ம விட்டுடலாம். ஸோ therefore dy/dx இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், x/1 + x இன்ட்டு 1/2√x. இப்போது இதில் இந்த √xும் இந்த எக்ஸும் x can be written as √x into √x. அப்போது ஒரு √x கேன்சல் ஆச்சுன்னா மீதி ஒரு √x இருக்கும். கிளியராக இருக்கா? இந்த x எப்படி எழுதலாம், √x into √xன்னு எழுதலாம். ஒன்று இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி √x/1 + x, இங்கே ஒரு 2 இருக்குது டினாமினேட்டரில், ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x. அவ்வளோதான். தேங்க்யூ.